ஹலோ மக்களே, நான் தான் சனா. வெல்கம் டு ஜூலி சனா. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு வந்து ஆக்சுவலி கிறிஸ்மஸ் ஈவ். ஆக்சுவலி என்ன ஈவ் ஆகல, 3:30 தான் ஆகுது ஆக்சுவலி. பட் நான் அதுக்குள்ள வந்து என்னுடைய கிறிஸ்மஸ் ஃபிட்டை வந்து போட்டுட்டேன். லைக் இது வந்து வெளியில போடுற ட்ரெஸ் இல்லை, இட்ஸ் அ பைஜாமா. நான் வந்து இதை ஜூடியோல இருந்து வாங்கியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஸோ கியூட் ஆக்சுவலி. இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்வெட் அண்ட் ஒரு பேண்ட்டுமே உங்களுக்கு வந்து வரும். இட் இஸ் நாட் அ ஹோவார்டு பை த வே. ரெண்டுமே செப்பரேட்டா தான் வாங்கணும், விச் இஸ் அ குட் திங் ஆன் சம் பார்ட்ஸ். ஏன்னு சொல்றேன். ஓகே, ஸோ இன்னைக்கே வந்து ஒரு சிட் சாட் கெட் ரெடி வித் மீ மாதிரி தான் இருக்க போகுது. டெக்னிக்கலி இட்ஸ் நாட் கெட் ரெடி வித் மீ. நான் வந்து என்கிட்ட நிறைய புது ப்ராடக்ட்ஸ் நான் இதுக்காகவே ஆர்டர் பண்ணியிருந்தேன், கிறிஸ்மஸ்க்காகவே ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் நான் வந்து இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்த்து ஒரு கிறிஸ்மஸ் மேக்கப் ட்ரையல் நான் வந்து பார்க்க போறேன். அதுதான் உங்களுக்கு நான் அன்னைக்கு ஷேர் பண்ணலாம்னு நினைச்சேன். அண்ட் இட்ஸ் பின் so long. நான் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தேன் பிகாஸ் ஐ பின் சிக் ஃபார் சம் டைம். ஆக்சுவலி ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் லைக் ஃபீவர் ஆயிடுச்சு. இஃப் யூ நோ இட் ஸ்டார்ட்ஸ் வித் த்ரோட் பெயின், லைட் அப்படி அங்கங்கே கடிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறமா வலிக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கோல்டு வரும், அப்புறமா ஃபீவர் வரும். ப்ராசஸ் அது வந்துருச்சுனாலே தெரியும். ஒரு வாரம் நாளே கஷ்டப்பட்டு தான் போகுது அப்படின்ட்டு தெரிஞ்சிடும்ல. அண்ட் அதே மாதிரி தான் ஐ வாஸ் சோ சிக். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு எனக்கு வந்து என்னுடைய வாய்ஸே இல்லை. இப்போவுமே ஐ திங்க் ஐ சவுண்ட் லைக் எ மேன், பட் இட் இஸ் பெட்டர் தேன் நத்திங். ஏன்னா காத்து தான் வந்துட்டு இருந்துச்சு என்னோட வாயில இருந்து. அண்ட் ஐ வாஸ் சோ டயர்ட், ஐ குடன்ட் ஒர்க். அதெல்லாம் எனக்கே தெரிஞ்சு போச்சு, ரெஸ்ட் எடுத்தாதான் முடியும், இல்லாட்டா முடியாது அப்படின்னு எனக்கும் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனாலதான் யூடியூப்லயும் நான் எந்த வீடியோமே போடல. நான் வந்து சண்டே போட்டிருந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ரீ அப்லோட். அது வந்து லாஸ்ட் இயர்ல நான் வந்து எடுத்த ஒரு வீடியோவை நான் வந்து மறுபடியும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். பிகாஸ் ஐ டிட் நாட் வாண்டட் யூடியூப் அல்காரிதம் டு ஃபர்கெட் மீ. அதனாலதான் எனக்கும் வேற வழி தெரியல. ஐ ட்ரைடு மேக்கிங் எ வீடியோ, பட் என்னால உட்காரவே முடியல. அப்படிங்கிற போது வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு நான் வந்து நினைச்சேன். பட் ஐ எம் பெட்டர் நவ். சரியா? வே பெட்டர். அந்த வாய்ஸ் மட்டும் தான் என்ன சரியாகல. லைட்டு டயர்ட்னஸும் இருக்குது, அப்பப்போ சாப்பிடல அப்படின்னா லைட்டா டயர்டா இருக்குது. ஐம் ஸ்டில் டேக்கிங் த மெடிகேஷன். டாக்டருக்கு அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் நான் வந்து என்ன எடுத்துட்டு தான் இருக்கிறேன். பட் ஐம் வே பெட்டர். அப்புறமா நான் வந்து இந்த கதையை வந்து கண்டிப்பா சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன், எப்படி எனக்கு ஃபீவர் வந்துச்சு அப்படின்ட்டு. நாங்க வந்து ஊருக்கு போயிருந்தோம். ஓகேவா? லாஸ்ட் வீக்கெண்ட் நானும் என் ஃபியான்சே பரத்தும் வந்து ஊருக்கு போயிருந்தோம். எதுக்கு போயிருந்தோம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கும் அவனுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. இஃப் யூ கைஸ் ஆர் நியூ ஹியர். ஸோ கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க கிறிஸ்டினா இருக்கிறீங்க, அதுவும் கன்னியாகுமரியில நீங்க கிறிஸ்டினா இருக்கிறீங்க, மற்ற இடத்துல எனக்கு தெரியாது, அதனால தான் அப்படி சொல்றேன். கன்னியாகுமரியில நீங்க கிறிஸ்டினா இருக்கிறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு டேக் அ கிளாஸ், மேரேஜ் ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங் கிளாஸ் நீங்க வந்து எடுக்கணும். அது எடுத்ததுக்கு அப்புறமா தே வில் கிவ் யூ அ சர்டிஃபிகேட். ஓகே, தே ஹவ் பாஸ்ட் அப்படின்ட்டு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா சர்ச்சில் கொண்டு நம்ம சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அதுக்கப்புறம் தான் சர்ச்சில் நமக்கு வந்து மேரேஜ் நடத்துவாங்க. சரியா? ஸோ இட் இஸ் அ கம்பல்சரி திங் டு டூ இஃப் யூ ஆர் அ கிறிஸ்டியன். Plus we had we had most of the wedding day shopping the next day and the next day 2 days straight. கிட்டத்தட்ட ஃபுல் ஒர்க் 3 days சுத்தமா அலைஞ்சு அப்ப கூட எனக்கு ஒண்ணும் ஆகல, கன் மாதிரி இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, சோ எப்பவுமே நான் வந்து ஊருக்கு போகும்போது நான் வந்து போகும்போது உள்ள டிக்கெட் புக் பண்ணுவேன், லைக் பஸ்ல. வரும்போது அவன் புக் பண்ணுவான். இந்த வாட்டி அதே மாதிரிதான் நடந்துச்சு. நான் வந்து சீக்கிரமா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் டிக்கெட் வந்து புக் பண்ணிடுவேன். பரத் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, முந்தின நாளோ அன்னைக்கு காலையிலயோ தான் அப்படி பதறி புக் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது இந்த வாட்டி விக்னேஷ் டாட் அப்படிங்கிற ஒரு பஸ் டிராவலிங் ஏஜென்சில வந்து புக் பண்ணியிருந்தேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்டா நான் வந்து இந்த வீடியோல புதுசா ட்ரை பண்ண போற ப்ராடக்ட் இந்த மார்ஸோட ஜீரோ பிளண்ட் ஃபவுண்டேஷன். இதோட ஷேட் வந்து 10, பட் இட் இஸ் சோ லைட். நான் லைட்டா ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். இட்ஸ் நாட் மை ஃபேவரட், பட் இட்ஸ் நாட் தட் பேட். அவங்களோட அந்த ஃபுல் கவரேஜ் ஃபவுண்டேஷன் எனக்கு வந்து பெட்டரா பிடிச்சிருந்துச்சு இதை வரைக்கும். ஓகே, வாட் வாஸ் ஐ சேயிங்? விக்னேஷ் டாட். இந்த ஸ்டோரியிலே வில்லன் வந்து அவங்க தான் சொல்லணும். Next I'm going to blend it with this brush, Pack 231. I always wanted a brush like this, so அதனால தான் நான் வந்து இதை எடுத்துக்கிட்டேன். and I love it. எனக்கு பஸ் வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா 6:45 எங்களுக்கு பஸ்ஸு. நான் வந்து 6:40 நான் வந்து பஸ் ஸ்டாண்டு போயிட்டேன். அன்னைக்கு வந்து கொஞ்சம் டிராஃபிக்காக இருந்துச்சு, லைட்டாக மழை பெய்ய மாதிரி இருந்துச்சு. ஸோ ஆட்டோ பிடிச்சி நான் வந்து கரெக்டாக போயிட்டோம். பிகாஸ் என் குடும்பத்தில் இருக்க எல்லாருமே நாங்கள் வந்து கொஞ்சம் ஏர்லி கோவர்ஸ் தான், எப்போவுமே சீக்கிரம் போயிடுவோம். பட் பாரத் அப்படி கிடையாது. மழை பெய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஆட்டோ புக் பண்ணி ஆட்டோக்கு சொல்லி வந்தாங்க. அது வந்து லேட் ஆயிடுச்சு. சரியா? நாங்க போன உடனே சொல்லியாச்சு, 2 டிக்கெட் புக் பண்ணிருக்கோம், ஒரு ஆள் வந்துட்டோம், இன்னொரு ஆள் வந்துட்டு இருக்காங்க, டிராபிக்ல இருக்குது அப்படின்ட்டு. 6:45 பஸ்காரங்க சொல்றாங்க, இல்ல நாங்க எடுக்க போறோம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என் டேடிக்கெல்லாம் நல்லா கடுப்பாயிடுச்சு.
இவன் ரொம்ப ஏசிக்கிட்டு இருக்கான், ஒன்றும் தேவையில்லை, நம்ம வேற பஸ்ல போயிடலாம். எனக்குமே பெருசா காண்டாயிடுச்சு. இதுக்கு மேல இவன்ட்ட போனா நம்மள எங்கேயா தள்ளி விட்டுருவான் பஸ்ல இருந்து, நம்ம மூடிக்கிட்டு கவர்மெண்ட் பஸ்லயே பேசாம போயிடலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்தாச்சு. இத்தனைக்கும் பரத் வந்து எனக்கும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கான், நானும் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். அவனும் டைரக்டா போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இப்படி பக்கத்துல வந்துட்டேன், 1 minute தான் ஆகும், நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. they were so rude and so unprofessional. சரி லேட்டு தான், 5 minutes லேட் ஆனதுக்கெல்லாம் எந்த பஸ்ஸும் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணதை நான் வந்து இது வரைக்கும் பார்த்தது இல்லை. எத்தனையோ வாட்டி பஸ்ல போயிருக்கோம், பட் திஸ் வாஸ் வெரி நியூ ஃபார் அஸ். அண்ட் என்ன பண்றதுனே தெரியல. சரியா, கரெக்டா 6:50 ஆச்சு, 6:45க்கு போர்டிங் டைம், 6:50 ஆச்சுது. பரத் வந்துட்டான், he was touching the bus and we were screaming. பஸ் கிட்ட வந்துட்டான்டான்னு சொல்றதுக்குள்ள அவனுக்கு கேட்டுச்சா கேட்கலையான்னு கூட தெரியல. they just took off. எங்க 2 பேரையும் விட்டுட்டு கிளம்பியாச்சு. இப்ப பரத் வந்து அங்க இல்ல அப்படின்னா அது கதை வேற, அப்படித்தானே? சரி, அவன் டைமுக்கு வரல, அவங்க டைம் கொடுத்தாங்க, அவன் வரல, விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, நான் நிக்கிறேன், பரத்தும் வந்துட்டான். ஹோல் ஃபேமிலி, என் ஃபேமிலி, பரத்தோட ஃபேமிலி அங்கதான் நிக்கிறோம். எல்லாரும் வண்டியை நிப்பாட்டுங்கன்னு கத்துன பிறகும் they just took off. அதுக்கப்புறம் என்ன பண்றது, இப்ப எங்க நின்று சண்டை போடுறது அப்படின்ட்டு அதுக்கு பின்னாடி ஒரு இன்டர்சிட்டி பஸ் நின்னுச்சு. டிக்கெட் இருந்துச்சு, 1000 ரூபா தான் டிக்கெட் அப்படின்ட்டு 2 சீட்டை போட்டு அதுல ஏறி வந்தாச்சு. சரியா, நாங்க ரெட் பஸ்ல எங்களுக்கு ரீஃபண்ட் எல்லாம் கேட்டு பார்த்தோம், அது வந்து நடக்கல. பிகாஸ் நாங்க விட்டுட்டோமா, அவங்க வந்து இல்ல அதெல்லாம் ரீஃபண்ட் எல்லாம் தர முடியாது. இன்டர்சிட்டி பஸ்ல இருந்து கொஞ்ச நேரம் பரத்தும் கொஞ்சம் புலம்பி பார்த்தா ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்ட்டு திருநெல்வேலி வந்தப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப நேரம் பஸ் நிக்குது, ஏசி ஆஃப் பண்ணிட்டாங்க இன்டர்சிட்டி பஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் தான் என்னடான்னு கீழே இறங்கி வந்து பார்த்தா பஸ் பிரேக் டவுன். ஏதோ அந்த இன்டர்சிட்டில அந்த ஹேண்டில் பண்ற ஆட்கள், டிக்கெட்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ற ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்க எங்களுக்கு ரீஃபண்டும் பண்ணிட்டாங்க. எங்களை அதுக்கு அடுத்து வந்த கல்லடா பஸ்ல ஏத்தி விட்டுட்டாங்க. சரியா, அது வந்து பஸ் ஸ்டாண்டே கிடையாது, ஒரு ஒர்க் ஷாப்பா சம்திங் அந்த மாதிரி. கல்லடா பஸ்ஸ அங்க வர சொல்லி எங்களை வந்து ஏத்தி விட்டுட்டாங்க. பட் இதுக்கு இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெளியிலேயே நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஏசி பஸ், நம்மளுக்கு ஜன்னல் திறக்க முடியாது, வெளியில தான் நின்று ஆகணும். அந்த நடு ராத்திரி பனியில நின்னதுனாலே என்னவோ தெரியல, அதுலதான் எனக்கு வந்து இந்த காய்ச்சல். It was one of the worst day of our lives. இதுல நீங்களே சொல்லுங்க, இதுல நம்ம யாரை குறை சொல்ல முடியும்? அஃப்கோர்ஸ் பரத்தை தான் குறை சொல்ல முடியும், பட் அவனை குறை சொல்லி முடிச்சாச்சு. அதனால ஐ திங்க் we can move on. ஐஸுக்கு நான் வந்து இந்த எல்ஃபோட ஒரு ஐப்ரோ பென்சில் வாங்கியிருந்தேன். இட் இஸ் இந்த ஷேட் டார்க் ப்ரௌன். ஐ ஆக்சுவலி லவ் இட் so much. It's actually very creamier than my Mars one. மார்ஸோட வேற என்ன ஓப்ரோ பென்சில், பட் இது மார்ஸ் அளவுக்கு உங்களுக்கு பெர்சைஸா இல்லை. It is like a lip liner, அந்த அளவுக்கு திக்கா இருக்குது. பட் it is okay, it is very creamy. It is the perfect shade of brown for my eyebrows. Next ஐஸுக்கு தான் I have a very very interesting product. You guys might love it. அது இந்த லமெலோட மேட் ஐஸ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச்ல இருந்து வர ஷேட் வந்து மாக்கியாட்டோ. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, என்னோட ஐஸ்ல ஃபுல்லா நான் வந்து போட போறேன். ஓகேவா, பட் இட் இஸ் சோ பிக்மெண்டட். இது வந்து காஞ்சதுக்கு அப்புறமா இட் பிகம்ஸ் மேட். ஸோ இதுதான் நான் பிளஷ்ஷா யூஸ் பண்ண ட்ரை பண்ணேன், பட் ரொம்ப நேரம் வச்சுக்காதீங்க, டக்குனு பிளெண்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் ஒன்ஸ் இட் செட்ஸ் இட் இஸ் நாட் கோயிங் எனிவேர். ஓ மை காட், இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபார் மை ட்ரெஸ். ஸோ எனிவே, ஊர்ல இருக்கும்போது வி ஆல்மோஸ்ட் டிட் ஆல் ஆஃப் த ஷாப்பிங். இனி வந்து ரிசப்ஷனுக்குள்ள ட்ரெஸ், அப்புறம் அந்த சின்ன அவனுக்கு பெல்ட், ஷூ, எனக்கு செப்பல்ஸ், பேங்கிள்ஸ், அந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் வாங்க வேண்டியது இருக்குது. மற்றபடி வி ஆர் ஆல் சார்ட்டட். இந்த ட்ரெஸ்ஸை பத்தி நான் வந்து கண்டிப்பா பேசி ஆகணும். பிகாஸ் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி கோஆட் எல்லாம் போட்டிருப்பாங்க தெரியுமா, வீட்டுக்கு நல்லா மேட்சிங்கா போட்டிருப்பாங்க தெரியுமா, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கண்டிப்பா நம்ம ஒரு நாள் வாங்கி தீரணும் அப்படின்லாம் நினைப்பேன். அண்ட் ரீசன்ட் டைம்ஸ் எல்லாம் எனக்கு இந்த மாதிரி நிஜமாவே வாங்கணும்னு தோணுது, அதுவும் எஸ்பெஷலி ஜூடியோல. டு பி ஆனஸ்ட், ஐ ஆம் நாட் வெரி இன்டு ஜூடியோ ஸ்டஃப் எனிதிங். அவங்களோட ஜீன்ஸ் எனக்கு பிடிக்கும், தே ஆர் லைக் வெரி ஸ்டர்டி அண்ட் சைஸ் வந்து எனக்கு எப்பவுமே கரெக்டா இருக்கும். பட் அவங்களோட மேக்கப்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அது வந்து ஒரு தனி கதை. ஸ்டூடியோ மேக்கப் இஸ் த ஒன் மேக்கப் ஐ வுட் நெவர் டச். சரியா, அந்த மாதிரி. பட் இந்த வாட்டி சும்மா எப்பவும் வீக்லி விண்டோ ஷாப்பிங் ஸ்டூடியோ போகும்போது ஐ saw this one. ஐ வாஸ் லைக் வாவ் அப்படின்ட்டு இருந்துச்சு. எனக்கு வந்து என்னன்னா, இதுவே கோஆர்டு செட்ல இருந்துச்சு, பேண்ட்டும் சட்டையும் சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியா இருந்திருக்கும். பட் இது வந்து தனித்தனியா வாங்க வேண்டியது இருந்துச்சு. பட் இட் இஸ் அ குட் திங் ஃபார் மீ. பிகாஸ் என்னோட பாடி ஷேப் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அ பேர் ஷேப்ட் ஆல்மோஸ்ட். என்னோட ஹிப்ஸ் வந்து என்னுடைய வேஸ்ட் விடைக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஸோ நார்மலா இப்ப நான் மொத்தமா எம் வாங்குறேன், இல்லாட்டா மொத்தமா நான் எஸ் வாங்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, இங்க கரெக்டா இருக்கும், அங்க ஏறவே செய்யாது. அதுக்கு நான் என்னால எல்லையும் வாங்க முடியாது. எல் வாங்கினோம்னா இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு எம்ஏ லூஸா இருக்கும். எல்லு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு பேண்ட் கரெக்டா இருக்கும், இங்க ஒரு மாதிரி ரொம்ப தொலைன்னு இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தனித்தனியா உங்களுக்கு இந்த மாதிரியே வச்சிருப்பாங்க. சேம் செட்ல உள்ள தனித்தனியா விற்பாங்க. என்ன ஒரு 100 ரூபா கூட இருக்கும் தனி ஒன்னொன்னுக்கும். ஸோ அதனால மேல ஒரு எம்மும் கொஞ்சம் ஓவர் சைஸ்டா இருக்கணும் அப்படின்னு எம்மும், கீழே எல்லும் அப்படி கம்ஃபர்டபுளா இருக்கட்டும்னு எல்லும் நான் வந்து வாங்கிட்டேன். ஐ லவ் த குவாலிட்டி. இப்போ தான் போட்டிருக்கிறேன். இன்னும் துவைக்கல, துவைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமையில இருக்கும்னு தெரியும். பட் ஐ ஆல்ரெடி காட் another ஒன் ஃபார் நியூ இயர் ஆல்சோ. வீட்டுக்கு போடுறதுக்கு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில உள்ள ஆசை. அதெல்லாம் இப்பதான் நம்மளால நிறைவேற்ற முடியும். இதெல்லாம் ஊர்ல கிடைக்காது அந்த அளவு, அதான் பிரச்சனை. ஐ ஆக்சுவலி லவ் த ஃபவுண்டேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நான் போடும்போது பிடிக்கல, பெட்டர் நவ். என்ன டிஃப்ரெண்டா பண்ண எனக்கு தெரியல. அண்ட் லுக் அட் திஸ் ஐ ஷேடோ, சோ குட். இதுக்கு மேல நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, என்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற இந்த கலர் பாப்போட ரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேடு, ரிட்ஸ் தானே, ஆமா ரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷேட் எடுத்தேன். இதுக்கு மேல ஐம் ஜஸ்ட் பிளேசிங் இட். ரிட்ஸ் வந்து ஒரு கிளியர் ஷேடோ, ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த கலர் கூட போட்டாலும் இட் வில் மேக் தம் பெட்டர். அண்ட் அப்படி உடம்பு சரியில்லாம இருந்ததுல தான் என்னோட ஃபேஸ் வந்து கொஞ்சம் அடிபட்டு போச்சு. அடிபட்டு போச்சுன்னா ஸ்கின் கேர் எதுவும் பண்ணல, பயங்கர கோல்டு, இருமல் எல்லாம் வந்து நானே என்னுடைய நோஸை வந்து ஸ்கின் அப்படி பிச்சுக்கிட்டு இருந்திருக்கேன் எனக்கே தெரியாம. எதனால சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கேன், அப்படி பிச்சு பிச்சு இருந்திருக்கிறேன். அது ஃபுல்லா காயமாயிருச்சு. இன்னைக்கு தான் கொஞ்சம் பரவாயில்ல. அது ஃபுல்லா காயமாயி இங்க ஃபுல்லா ப்ரௌனா இருந்துச்சு. அதனால தான் வீடியோ நினைச்சாலும் போட முடியாம இருந்துச்சுனால. அதுக்கப்புறம் இங்க ஒரு பிம்பிள், இங்க ஒரு பிம்பிள். Oh my god, it was a nightmare. So I'm ready for Christmas now. Christmasல இருந்து இந்த நியூ இயர் வரைக்கும் I'm going to celebrate the whole week. Because இந்த முந்தின வாரம் நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டேங்கிற காரணத்தினால. நெக்ஸ்ட் I have this mascara from MAC. இது வந்து பழசுதான், பட் இதை நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணாம இருந்தேன். இட் வாஸ் பிரிட்டி நியூ. அதனால பர்ஃபார்மன்ஸ் பெருசா இல்லை. அதனால சரி கொஞ்சம் டைம் விட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு விட்டு வச்சிருந்தேன். பட் ஐ யூஸ்ட் இட் டுடே அண்ட் இட் வாஸ் குட். இட்ஸ் ஆக்சுவலி குட். தெரியுதா? நெக்ஸ்ட் பவுடருக்கு ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் ஒன் ஃப்ரம் Maybelline. பிகாஸ் ஐ வாண்ட் தட் மேட் லுக். எப்பவுமே ஆயிலி ஸ்கின்னா இருந்துச்சுன்னா மேட் லுக் இஸ் யுவர் சேஃப் லுக். சரியா? நான் வந்து இந்த இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட பேக்டு பிளஷ் யூஸ் பண்ண போறேன். ஐ நெவர் தாட் ஐ வுட் பி சேயிங் திஸ், பட் ஐ ரியலி லவ் திஸ். எப்படின்னு தெரியல, என்னோட ஸ்கின் வந்து கொஞ்சம் பேடான கண்டிஷன்ல இருக்குன்னு சொன்ன மாதிரி, பட் இட் டஸ் நாட் எக்ஸாஜரேட் எனி ஆஃப் த டெக்ஸ்சர்ஸ். எப்படின்னே தெரியறது, என்னத்தை போட்டு வச்சாங்களோ இதுல தெரியல. அண்ட் இட் ஆக்சுவலி ஹேஸ் சம் கைண்ட் ஆஃப் பிக்மெண்ட், பிளஷ் பிக்மெண்ட் சேர்த்து தான் எடுக்கிறேன் இதை. லிப்ஸுக்கு நான் வந்து ஆக்சுவலி ஒரு ரெட் பேஸ்ட் போக போறேன். பிகாஸ் ஐம் வெரி டயர்ட் ஆஃப் ரெட் கலர். மெயின் அந்த பிம்பிள் இருக்கிறதுனாலயே அந்த ஷேப் ஒழுங்கா வராதா எனக்கு. கரெக்டா போடும்போது எங்க லைட்டா அப்படி தள்ளி இருந்த மாதிரி இருக்கும், இந்த பக்கம் உள்ள இருந்த மாதிரி இருக்கும். இட் வாஸ் நாட் லுக்கிங் வெரி குட். அட்லீஸ்ட் ஐ வாசன்ட் சாட்டிஸ்ஃபைட். ஸோ இன்னைக்கு நான் வந்து இந்த ஃபே பியூட்டியோட லிப் லைனர், இந்த ஷேட் பார்டர் லைனை ஃபர்ஸ்ட் வச்சு ஒரு அவுட்லைன் கொடுத்துக்க போறேன். அண்ட் இந்த லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். இட் இஸ் ஃப்ரம் ப்ராஷ். இது வந்து அவங்களோட காஃபி டேட் அப்படிங்கிற ஒரு ஷேட். அண்ட் இட் இஸ் அ பியூட்டிஃபுல் ப்ரௌன். நார்மலாக போட்டால் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. லிப் லைனரோட நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ரெட் கலர் லிப் லைனரோட லெட்ஸி ஏதோ லைட் அந்த ஒரு டெப்த் குறையுது. ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் ப்ராஷ் லிக்யூட் லிப்ஸ்டிக் இந்த ஷேட் மணி மூவர். அதுவும் ஒரு பிரச்சனை. என்னோட ஸ்கின்னு கூட சேர்ந்து என்னுடைய லிப்ஸும் கொஞ்சம் நல்லாவே அடி வாங்கிடுச்சு. லைக் ட்ரை ஆகி லிப் பாம் எதுவும் போடாம எது போட்டாலும் எனக்கு கொஞ்சம் ஆஃபா இருந்த மாதிரி இருக்குது. பட் இட்ஸ் பெட்டர். ஸோ யா, ஐ ஆக்சுவலி லவ் த மேக்கப். நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் எப்பயும் மேக்கப் ஏதாவது ஆக்கிடும், செட்டிங்ஸ்லாம் அடிக்கணும், அது இது பண்ணணும்னு நினைச்சேன். பட் இட் இஸ் ஃப்ளாலெஸ் வித் வெரி லிட்டில் ஸ்டெப்ஸ். ஐ லவ் இட். பிளஷ் மட்டும் எனக்கு கொஞ்சம் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். பட் லுக் அட் தட் க்ளோ. அண்ட் என்னோட நெயில பார்க்கலன்னா, இந்த நெயிலுக்காக தான் 1 month நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இது பிளஸ் என்ன 2 நான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். தே ஆல் கேம் இன் அண்ட் பர்ஃபெக்ட் ஃபார் கிறிஸ்மஸ். ஸோ யா, லெட் மீ நோ இந்த காமெண்ட்ஸ். உங்களோட கிறிஸ்மஸ் பிளான் என்ன அப்படின்ட்டு. நானும் பரத்தோம் கண்டிப்பா கிறிஸ்மஸ் ஷாப்பிங் மறுபடியும் போவோம். பிகாஸ் லாஸ்ட் வீக் நான் வந்து முடியாம கடந்த காரணத்தினால். ஏன்னா என்கிட்ட இப்போதைக்கு ஐ டோன்ட் ஹாவ் அ ப்ராப்பர் கிறிஸ்மஸ் ட்ரெஸ். பிரச்சனை இல்லை, நான் வந்து அப்படி சர்ச்சுக்குலாம் எங்கேயும் போக போறது இல்லை எங்க பெங்களூர்ல. பட் ஸ்டில் ஐ நீட் சம்திங். இல்லாட்டா எனக்கு வந்து ஒரு மாதிரி எம்டியா ஃபீல் ஆயிட்டே இருக்கும். அண்ட் யா, கிறிஸ்மஸ் இஸ் ஆல்வேஸ் சோ க்ளோஸ் டு மை ஹார்ட். சின்ன பிள்ளைல இருந்தே அப்படிதான். கிறிஸ்டின்ங்கிறதுனாலே என்னன்னு தெரியல. பிகாஸ் ஐ ஆல்வேஸ் ஹேட் சோ மச் ஃபன் சர்ச்சில். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட கேரலிங் போறது. ஓ மை காட், தோஸ் வேர் த டைம்ஸ். ஆக்சுவலி அதெல்லாம் வந்து சம்டைம்ஸ் மிஸ் பண்ணுவேன். பட் இப்போ என்கிட்ட ஐ திங்க் ஐ ஹாவ் மச் மோர் வேல்யூபிள் மணி. ஸோ யா, இட்ஸ்
ஸோ குட் டு பி பேக். ஏன்னா நான் வந்து ரெகுலராக கண்டிப்பாக வீடியோ போடுவேன், ஷார்ட்ஸுமே கூட என் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஜனவரி ஸ்டார்டிங் ஆர் டிசம்பர் லாஸ்ட்ல, இதான் டிசம்பர் லாஸ்ட்டோ ஆமா, அப்போ ஒரு கிவ்அவே நான் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன் ஃபார் த மந்த் ஆஃப் ஜனவரி. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எல்லாரும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.